ப்ளஸ் இந்தியாவோட மேற்கில் பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானுன்னு ஒரு இஸ்லாமிய வெறிபிடித்த நாடு. இந்தியாவிற்கு வந்து வடக்கில் பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிச வெறிபிடித்த சீனான்ற ஒரு நாடு. இந்தியாவுக்கு வடகிழக்கில் பார்த்தீங்கன்னா புத்த வெறிபிடித்த பர்மான்ற ஒரு நாடு. இந்தியாவுக்கு கிழக்கில் பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய வெறிபிடித்த பங்களாதேஷ்ன்ற ஒரு நாடு. இந்தியாவுக்கு தெற்கில் பார்த்தீங்கன்னா புத்த மத வெறிபிடித்த இலங்கைன்ற ஒரு நாடு. அதுக்கப்புறம் மேற்கு ஆசியாவில் பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய வெறிபிடித்த 50க்கு அதிகமான நாடுகள். அதன் பிறகு இப்போ இன்னும் தாண்டி போனீங்க அப்படின்னா வந்து கிறிஸ்துவ வெறிபிடித்த நாடுகள் நிறைய இருக்குது. இத்தனை நாடுகளுக்கு நடுவில் வந்து மத சார்பற்ற நாடு அப்படின்னா ஒரு இந்தியா. ஸோ இப்போ நாம் வந்து சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எல்லா நாடுகளுக்கும் ஒரு மதம் இருக்கக்குள்ள நம்ம இந்தியாவுக்கு ஏன் மதம் இருக்கக்கூடாது? இந்தியாவில் வந்து பெரும்பான்மையான இருக்கக்கூடிய மக்கள் வந்து இந்துக்கள். ஏன் அதை இந்து நாடுன்னு அறிவிக்கக்கூடாது? இதுதான் எங்கள் எல்லாரோட கேள்வியும் கூட. நன்றி. ஜெய்ஹிந்த். மீண்டும் ஒரு பதிவில் பார்ப்போம்.